இன்னைக்கு செய்தி I really don't know how I'm going to explain the word for you. இன்னைக்கு எப்படி இந்த வார்த்தையை கரெக்டா உங்களுக்கு நான் விளக்க போறேன் அப்படிங்கறது எனக்கு தெரியல. But I believe the Holy Spirit will help me. ஆனா ஆவியானவர் நடத்துவார்னு நான் விசுவாசிக்கிறேன். Because I don't know from where to start and where to finish. எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன். But wherever I start, I'll definitely finish also. எங்க ஆரம்பிச்சாலும் முடிச்சிருவேன். See, the thing is, we have a problem. நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. And there is a very important problem. அது ரொம்ப ஒரு முக்கியமான பிரச்சனை. Which is what we are going to address today. So அததான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். See, today is a first day of a month, new month. So மாதத்தோட முதல் நாள் இன்னைக்கு. So we always we have a tradition that we should have a verse as a promise verse for this month. சோ நம்மளுக்கு ஒரு ட்ரெடிஷனா நம்ம பார்த்துட்டு வந்தது எப்படின்னா, மாச தொடக்கத்திலேயே நம்மளுக்கு ஒரு வார்த்தை கிடைக்கணும். சோ அது அந்த மாசம் ஃபுல்லா அது பிளெஸிங்கா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு ட்ரெடிஷன் மைண்ட் செட் நம்மளுக்கு உண்டு. Anyway, but it's not always the word, but still I want to give the word also. எப்பயுமே அந்த வாக்குத்தத்த வசனம்ன்றது வித்தியாசமாவும் வரும். ஆனாலும் உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் வாக்குத்தத்தமா நான் கொடுத்துடுறேன். So that you may be happy. Okay. நீங்க சந்தோஷப்படுவீங்கன்றதுக்காக ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுக்குறேன். Book of Leviticus, chapter 26 and verse 9. Verse 9. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். I will look on you with favor and make you fruitful and increase your numbers, and I will keep my covenant with you. Amen. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். Amen. Amen. See, it is the favor and the fruitfulness which is the blessing of this month. வசனம் அப்படியே தயவு. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். So to make you fruitful and to increase you in number is the promise of the month. உங்களை கனி கொடுக்க செய்யவும் உங்களை பெருகவும் பண்றதுதான் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம். So God always wants us to be blessed. God always wants us to be blessed. நம்ம ஆசீர்வதிக்கப்பட வேணும் அப்படிங்கிறது தான் அவரோட எண்ணமே, நோக்கமே. And he is someone who is ready to bless you. So நம்மள ஆசீர்வதித்தே தீரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமா இருக்கிறவர் தான் நம்ம ஆண்டவர். Because that is the reason why he came to die for you on the cross. அந்த ஒரு காரணத்துக்காக தான் சிலுவையில மரிக்க அவர் வந்தார். Without you requesting him to come and die on the cross. நீ கேட்காமலேயே உனக்காக அவர் சிலுவையில மரிக்கிறதுக்கு அவர் வந்தார். நீ கேட்டு வரல, கேட்காமலே வந்தார். So he is very sure that he wants you to be blessed. So ரொம்ப நோக்கமா இருக்கிறாரு உங்களை ஆசீர்வதித்தே தீரணும் அப்படிங்கிறது. Hallelujah. 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 But I said there is a problem, right? ஆனா நான் என்ன சொன்னேன், அதுல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு. The problem is we always have a feeling that I'm still not blessed. பிரச்சனை என்ன அப்படின்னா, எப்போதுமே நம்மளுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும். என்ன அப்படின்னா, நான் இன்னும் ஆசீர்வதிக்கப்படல அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போதுமே நம்மளுக்குள்ள இருக்கு. Right? Though God has already blessed us, though we are blessed with a lot of things, still it is always the lack that is troubling our heart. So நம்ம நல்லா பிளஸ் நம்ம ஆசீர்வதிக்க தான் பட்டிருந்திருப்போம். நம்மளை சுத்தி நம்மளுக்குரியது எல்லாமே பிளஸ்டா தான் நம்மளுக்கிட்ட இருந்திருக்கும். ஆனாலும்
ஒரு குறை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நம்மளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். You know, that is the most troublesome pain in our heart. அதுதான் வந்துட்டு ஒரு ரொம்ப வந்து தொல்லை கொடுக்கிற ஒரு வலியா வந்து நம்ம இருதயத்துல காணப்படும். Hallelujah. ஹல்லேலூயா. You know, I want to give you an example from the Bible. சோ வேதாகமத்துல இருந்து ஒரு உதாரணத்தை கொடுக்க விரும்புறேன். If you look at the life of Jacob, யாக்கோபோட வாழ்க்கை வரலாற பாத்தீங்கன்னா, you know, he was running after blessing. சோ யாக்கோபு வந்து ஆசீர்வாதத்துக்கு பின்னாடியே ஓடிட்டு இருந்தான். You know, though he cheated his brother and he got the blessing from his father. சோ அவன் வந்து யாக்கோபு வந்து அவன் அண்ணா ஏசாவை வந்து ஏமாத்தி ஆபிரகாம் தன்னோட அப்பா ஆபிரகாம் சாரி நம்மளோட அப்பா ஈசாக்கு கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை எடுத்துக்கிட்டான். Then he ran away and he was lying on a stone. சோ அதுக்கப்புறம் அவன் அங்கிருந்து ஓடி ஒரு கல்லு மேல படுத்துட்டு இருந்தான். And he saw a vision where the angels were going up and down. சோ அங்க அவனுக்கு ஒரு தரிசனம் அவனுக்கு காணப்பட்டது. என்னன்னா தேவதூதர்கள் மேலையும் கீழையும் இறங்குற மாதிரி. And there on the top the Lord stood and God again blessed him with the promise. ஆனா அங்கேயும் ஆண்டவர் அங்க நின்று கொண்டு அவனை ஆசீர்வதிச்சார். Wherever you go I will be there and I will bring you back to this place was a promise given to him. சோ அவனுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தாருன்னா, நீ எங்க போனாலும் நான் உன் கூட இருப்பேன், உன்னை திரும்பி நான் இந்த இடத்துக்கே கொண்டு வருவேன் அப்படின்னு ஒரு ஆசீர்வாத ஒரு ப்ராமிஸ கொடுத்தார். But still he was not able to believe that. ஆனா அப்படி இருந்தும் அவனால வந்து நம்ப முடியல. You know, the reason why I'm saying you is because finally when he had to run away from Laban, his father-in-law, தன்னுடைய மாமனாராகிய லாபான கிட்ட ஓடி வரணும் அப்படின்னு அவன் நினைக்கும் போது there was a time he had to prepare his heart to meet his brother Esau. அந்த மாதிரி நேரத்துல அவனுக்கு அவனோட இருதயத்தை அவன் பக்குவப்படுத்தி அவனோட அண்ணனை போய் மீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. Because when he ran away from his home, Esau his brother wanted to kill him. சோ யாக்கோபு வந்து அவன் வீட்டுல இருந்து ஓடி போகும்போது அவனோட அண்ணன் ஏசா வந்து யாக்கோபை கொல்லணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டிருந்தான். But now is that he previously he escaped that situation, but now there is a time where he has to go and meet his brother face to face. சோ அந்த டைம்ல வந்து அவன் எப்படியோ தப்பிச்சு ஓடிட்டான். ஆனா இப்ப இந்த தருணத்துல வந்து அவன் கண்டிப்பா வந்து ஏசாவை வந்து சந்திச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. So he sends away everyone and now he is wrestling with God. இப்ப எல்லாரையும் அமுச்சு விட்டுட்டான். இப்ப ஆண்டவரோட அவன் மல்யுத்தம் பண்றான். If we read Genesis chapter 32 and from verse 23 onwards. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல இருந்து நம்ம வாசிச்சோம்னா from 24 we'll read. 24ல இருந்து வாசிப்போம். I will read first. So Jacob break. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி, when the man saw that he could not overpower him, he touched the socket of Jacob's hip. அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். So that his hip was wrenched as he wrestled with the man. அதனால் அவனுடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. Now let's read verse 26. இப்ப 26வது வசனத்தை வாசிப்போம். Then the man said, let me go, for it is daybreak. நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். But Jacob replied, I will not let you go unless you bless me. அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். The man asked him, what is your name? அப்ப அவர் உன் பெயர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். Jacob, he answered. Then the man said, your name will no longer be Jacob but Israel,
because you have struggled with God and with humans and have overcome. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். See, yes, he stole the blessing of his brother. Then he met God in a vision. Then God blessed him. But again now, when time came for him to go and meet his brother, he is feeling as though he is not blessed, so he's wrestling with God. சோ யாக்கோபு வந்து ஏசா கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை திருடினான். அதுக்கப்புறம் அவனை விட்டு ஓடி போனான். அதுக்கப்புறம் ஒரு தரிசனத்தை கண்டான். அங்க ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சாரு. அதுக்கப்புறம் அவன் ஏசாவை வந்து, அதாவது அவன் அண்ணன் ஏசாவை வந்து சந்திக்கணுங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. அந்த டைம்ல வந்து அவன் வந்து ஆண்டவரோட மல்யுத்தம் பண்றான். Hallelujah. Hallelujah. See, we have lot of promises. Even in our life, we have lot of promises. Every time God prophetically is speaking to us. சோ நம்மளோட வாழ்க்கையிலயும் வந்துட்டு நிறைய வாக்குத்தத்த வசனங்கள் நமக்கு இருக்குது. நிறைய டைம்ல வந்து ஆண்டவர் நம்மளோட வந்து வாக்குத்தத்தங்கள் வசனத்தை வச்சு நம்மள்ட்ட பேசியிருக்காரு. But still, whenever a new situation comes, we are like, Lord, what am I going to do? சோ அப்படி இருந்தும் ஒரு சூழ்நிலைன்னு வரும்போது, ஐயோ ஆண்டவரே நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம தாட் போகுது. Am I going to lose everything? சரி, எல்லாத்தையும் நான் இழந்துருவேனா? Lord, speak to me. என் கூட பேசுங்க. Give me some new word. ஏதாவது ஒரு புது வார்த்தையை கொடுங்க. And if God is not answering, it's like, oh, maybe God has forsaken me. சோ ஆண்டவர்ட்ட இருந்து நம்மளுக்கு பதில் வரல அப்படின்னா, ஐயோ அவர் என்ன கைவிட்டுட்டாரா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போவோம். See, this is always there in our heart. சோ இது எப்போதுமே நம்ம இருதயத்துல இருக்குது. We think we always have a feeling of disconnection because we are not able to hear the voice of God. சோ ஆண்டவரோட சத்தத்தை கேட்க முடியாததுனால நம்மளுக்குள்ள என்ன அப்படின்னா, அவர் நம்மளுக்கும் அவருக்கும் உள்ள ஒரு உறவு வந்து ஒரு துண்டிக்கப்பட்ட நிலைமையில இருக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு திங்க் பண்ணிடுறோம். Otherwise, because there is nothing happening, we feel like, okay, maybe yesterday God was happy, but today he is angry with me. சோ எதுவுமே நடக்கல அப்படின்னு நினைக்கிற டைம்ல வந்துட்டு, நேத்திக்கு அவர் சந்தோஷமா தான் இருந்தாரு, ஆனா இன்னைக்கு அவர் வந்து சந்தோஷமா இல்ல அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிடுறோம். இன்னைக்கு என் மேல நேத்து நான் என்ன சந்தோஷமா இருந்தாரு, என்ன நல்லவனா பார்த்தாரு, இன்னைக்கு என்ன ரொம்ப கெட்டவனா பாக்குறாரு, அதனால என் மேல கோபமா இருக்காரு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். See, look at Jacob again over here. சோ இங்க திருப்பியும் யாக்கோபை பத்தி பாருங்க. Now I was thinking, why did Jacob was not able to feel blessed? சோ நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஏன் யாக்கோபால தான் ஆசீர்வதிக்கப்பட்டதை உணர முடியல? Why did he not able to feel that? ஏன் அது அவனால வந்துட்டு ஃபீல் பண்ண முடியல? Why every time, even when he was with his father-in-law Laban, whatever he touched was always blessed. It was multiplying. சோ அவன் வந்து அவனோட மாமனார் லாபானோட இருக்கும் போதும் அவன் என்னெல்லாம் தொட்டானோ எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டுட்டு இருந்தது. Everything was multiplying. அது அப்படியே பெருகிட்டு இருந்தது. The goats which he was shepherding, when they mated, it was multiplying as how he wanted it to be. சோ அந்த ஆடுகளுக்குள்ள கூட அவன் மெய்ப்பனா இருக்கும்போது கூட அந்த அவன் எப்படி இனப்பெருகணும்னு நினைச்சானோ அதே மாதிரியே அது நடந்தது. Amen. Amen. But still he was like, oh, my brother is going to kill me. I feel like I'm not blessed. ஆனாலுமே அவனுக்கு வந்து என்ன ஒரு எண்ணம் இருக்குன்னா, ஐயோ என்னோட அண்ணன் வந்து என்ன கொல்ல போறான், நான் வந்து நான் ஒன்னும் ஆசீர்வதிக்கப்படல அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் தான் அவனுக்குள்ள ஓடிட்டு இருந்தது. Hallelujah. The thing is, one thing that I understood is that this Jacob was carrying a guilt in his heart. ஒண்ணு நான் வந்து உணர்றேன் என்ன அப்படின்னா, இந்த யாக்கோபு வந்து அவனுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு, ஒரு குற்ற மனப்பான்மையை சுமந்து கொண்டிருந்ததுனால. Many of us are carrying a guilty consciousness in us. நிறைய பேர் வந்து இங்க வந்து ஒரு குற்ற உணர்வை நம்மளுக்கு தனக்குள்ள வந்து சுமந்துட்டு இருக்கீங்க. And this guilty conscience is always blinding our eyes. இந்த குற்ற உணர்வு தான் நம்மள கண்ணை வந்து குருடாக்கி போட்டுரும்.
pushed him. அவனோட அம்மா ரெபேக்காள் தான் இந்த காரியத்துக்குள்ள அவனை தள்ளுறதுக்கு காரணமா இருந்தவங்க. But still, normally when God blesses, when God blesses us, what will happen? We would like to see some change immediately around us, right? சோ பொதுவா வந்து ஆண்டவர் வந்து நம்மள ஆசீர்வதிக்கிறாரு அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், நம்ம கண்ணு முன்னாடி சில காரியங்களை வந்து நடக்கணும், உடனே நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இல்லையா? Oh, today if God is speaking, you are blessed, and that means tomorrow I should get at least 1 crore money, right? So இன்னைக்கு வந்து நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நாளைக்கு உடனே நம்மளுக்கு வந்து சரி கை நிறைய காசு வரும் அப்படிங்கிற மாதிரி 1 கோடி வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம். So tomorrow itself I should get a car. நாளைக்கே எனக்கு ஒரு கார் கிடைக்கணும். That is how we are expecting. So இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்ப்போம் இல்லையா? Suppose the next day if you are not getting that car, ஒருவேளை வந்து அடுத்த நாள் வந்து அதுக்கேத்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கலன்னா, நம்ம நினைச்ச மாதிரி கிடைக்கலன்னா, immediately we begin to think, okay, okay, is that sin blocking my blessing or this sin blocking my blessing? So உடனே நம்ம என்ன திங்க் பண்றோம் அப்படின்னா, இந்த பாவம் எனக்குள்ள இருக்கிறது தான் இதை தடுத்துடுச்சோ, அந்த பாவம் எனக்குள்ள இருக்கிறது இதை தடுத்துடுச்சோ அப்படிங்கிற மாதிரி நாமளே ஒரு கால்குலேஷன் போட ஆரம்பிச்சோம், கற்பனை பண்ண ஆரம்பிச்சோம். Imagination. So Jacob, as soon as he received, because his mother was like, oh, father's blessing is a very important blessing, you need to get the father's blessing, so please get it, you act like your brother and get the father's blessing, so only then you will be blessed, otherwise you will die. That was how the picture given by Rebecca to Jacob. So அவங்க அம்மா ரெபேக்காள் வந்து என்ன மாதிரியான ஒரு விளக்கத்தை வந்து யாக்கோபு கிட்ட, என்ன மாதிரியான ஒரு படத்தை வந்து யாக்கோபுக்கு கொடுத்திருந்தா அப்படின்னா, அவங்க அப்பா தகப்பனோட ஆசீர்வாதம் வந்து ரொம்ப முக்கியம், தகப்பன் ஆசீர்வாதம் இல்லாம ஒண்ணுமே கிடையாது, சோ எப்படியாவது நீ வந்து ஏசா மாதிரி வேஷம் போட்டு நீ தகப்பனோட ஆசீர்வாதத்தை நீ வாங்கிரு, ஏன்னா தகப்பனோட ஆசீர்வாதம் இல்ல அப்படின்னா செத்தே போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை தான் வந்து யாக்கோபுக்கு வந்து ரெபேக்காள் வந்து காட்டியிருந்தாங்க. If you and I were there in that situation, that is how we would think, right? சோ நானோ நீங்களோ அந்த சூழ்நிலையில இருந்தீங்க அப்படின்னா ஜெனரலா அப்படிதான் யோசிப்போம். I want you to use some imagination. சோ இத கொஞ்சம் கற்பனையா யூஸ் பண்ணி பாருங்க. This is not how it is told in Bible, but I'm using my imagination. சோ பைபிள்ல சொல்லப்படல, பட் நான் என்னோட கற்பனையில நான் சொல்றேன். If I were there in that place, that is how, oh, my father's blessing is very important, I need to give my head to my father. சோ நான் அந்த சூழ்நிலையில இருந்தேன் அப்படின்னா நான் என்ன நினைப்பேன், தகப்பனோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம், அதனால நான் எப்படியாவது என் தலையை கொண்டு போய் கொடுத்துடணும் அப்படின்னு. Now he got the blessing also. அதே மாதிரி அவன் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டான். So so that night when he would have slept and got up in the morning, he would have thought, okay, everything will be very peaceful, I will be hereafter, I will be the boss in the house. That's how he should have imagined. சோ அவன் எப்படி கற்பனை பண்ணிருப்பான் அப்படின்னா வந்துட்டு, சரி நீங்க நைட்டு தூங்குறோம், நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே எல்லாமே சூழ்நிலை எல்லாமே எனக்கு சாதகமாக இருக்கும், நான் தான் பாஸா இருப்பேன் அந்த வீட்டுல, எல்லா சூழ்நிலை எல்லாமே வந்து சுமூகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் அவன் நினைச்சிட்டு இருப்பான். Because previously he even told his brother, you sell your birthright to me and only then I will give you food. அவன் ஏற்கனவே வந்து ஏசா கிட்ட சொல்லியிருப்பான், உன்னோட சேஷ்ட புத்திர பாதத்தை வந்து எனக்கு நீ வித்து போட்டுரு, அப்படின்னாதான் உனக்கு நான் அந்த கூழ் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். So he was a very big criminal minded guy. So யாக்கோபு வந்து ரொம்ப வந்து கிரிமினல் மைண்ட் செட் உள்ளவன். But now he had to run from the house, which is not a blessing. ஆனா இப்ப வந்து அவன் வீட்டை விட்டு ஓடி போற ஒரு நிலைமை வருது, அது வந்து ஆசீர்வாதம் கிடையாது. How many of you have gone through this similar situation? So எத்தனை பேர் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ள போயிருக்கீங்க? You thought everything is going to change. Oh, God spoke to me, so hereafter everything is going to be different. But actually the opposite is happening. So ஆண்டவர் வந்து என் கூட பேசிட்டாரு, இப்ப எல்லாமே வந்து மாறப்போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல அதுக்கு நேரம் ஆப்போசிட்டா ஏதாவது நடக்குது அப்படின்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு நிறைய பேர் லைஃப்ல வந்து he's running for his life. Do you think that's a blessing? So அவன் வந்து உயிருக்காக ஓடிட்டு இருக்கிறான், அது வந்து ஒரு ஆசீர்வாதமா? Now the thing is, finally he's like, I will not leave this God, I will wrestle, unless you bless me I will not leave you. ஃபைனலா வந்து அவன் என்ன ஒரு மைண்ட் செட்ல வந்துட்டான் அப்படின்னா, நான் இந்த ஆண்டவரை நான் விட போறது கிடையாது, கடைசி வரைக்கும் அவரை நான் ஆசீர்வதிக்காலொழிய அவரை நான் விட போறது கிடையாது அப்படின்னு ஒரு மல்யுத்தம் ஆண்டவரோட பண்ற அளவுக்கு இறங்கிட்டான்.
See, the saddest part is his father blessed him. He didn't feel the blessing. God also came in a vision and blessed him. Still, he didn't feel the blessing. Now he wrestled. Even then, and he got the blessing, and even then, he was still afraid to meet his brother. So இதுல ரொம்ப வருத்தப்படுறக்குரிய காரியம் என்ன அப்படின்னா, அவனோட தகப்பன் அவனை ஆசீர்வதிச்சாரு. அவன் அதை வந்து உணரவே இல்லை. தரிசனத்துல ஆண்டவரே வந்து ஆசீர்வதிச்சாரு. அதையும் அவன் உணரவே இல்லை. சோ கடைசியில வந்து ஆண்டவரோட யுத்தம் பண்ற அளவுக்கு அவன் வந்து போயிட்டான். அதுக்கப்புறமும் அவன் வந்து அவன் அண்ணன் ஏசாவை ஃபேஸ் பண்றதுக்கு பயங்கரமா பயந்தான். Now, why is the question? எதனால அப்படிங்கறதுதான் கேள்வி. Why did he feel that way? எதனால அவனுக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணம் தோணுச்சு? You know, normally, whenever we make a mistake, we have a guilty conscience. பொதுவாவே வந்து நம்ம தப்பு பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த குற்ற உணர்வு நம்மளுக்குள்ள இருக்கும் இல்லையா? But if God says, if God would have come and told, it's all right, you made a mistake, I forgive you, but I'm with you, don't worry, I'll bless you. If God had to have said that, normally that is what we expect whenever we make a mistake. சோ ஒருவேளை வந்து ஆண்டவர் வந்து பரவாயில்ல, நீ தப்பு பண்ணினா பரவாயில்ல, நான் உன்னை மன்னிச்சிடுறேன், இது ஒண்ணும் இல்ல, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன்னை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. ஆக்சுவலி அதுதான் நம்மளும் எதிர்பார்ப்போம். அப்படி சொல்லியிருந்தாருன்னா, because with guilty conscience is running from his home. எதனாலனா குற்ற உணர்வோட அவன் வந்து அந்த வீட்டை விட்டு ஓடி போனான். Now he's meeting God. இங்க வந்து ஆண்டவர் அவன் சந்திக்கிறான். But God is not addressing his guilt. அங்க வந்து ஆண்டவர் வந்து அவனோட குற்ற உணர்ச்சியை வந்து அவர் வந்து அட்ரஸ் பண்ணல. அவனை ஆசீர்வதிக்க தான் செய்யறாரு. God never told him, okay, you are running from the house because you did a mistake, but don't worry, even if you made a mistake, I still love you. If you would have said that, the problem would have solved that very minute itself. சோ அந்த இப்ப அவன் குற்ற உணர்வோட வீட்டை விட்டு ஓடி வரனால அந்த உணர்வை ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அன்னைக்கே வந்து அந்த பிரச்சனை சால்வ் ஆயிருந்திருக்கும். But God did not address that at all. Instead, he didn't even care about that, and he said, I am with you, man, I will bless you. But that is not going into the ears. ஆனா ஆண்டவர் வந்து அங்க வந்து அவனோட கில்ட்ட குறிச்சு, ஐ மீன் அந்த குற்ற உணர்வை குறித்து அவர் வந்து கேரே பண்ணல. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் உன்னை உன் கூட இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ப்ராமிசிங் வேர்ட்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கிறாரு. But our heart wants it to be addressed. நம்மளோட இருதயம் வந்து அது கண்டிப்பா அது அட்ரஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கு. So for God to bless you, nothing can stop that. ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா எதுவுமே உங்களை தடை செய்ய முடியாது. Don't even go to that mindset. So அந்த மாதிரியான மைண்ட் செட்டுக்குள்ள நீங்க போயிடாதீங்க. That is a human behavior, not God's behavior. So அது வந்து மனுஷங்களுக்குரிய குணாதிசயம். அது வந்து தேவனுடைய குணாதிசயம் கிடையாது. See, whether he wrestles or he did not wrestle, God had already blessed him. So அவன் போராடுறானோ இல்லையோ ஆண்டவர் அவனை ஏற்கனவே ஆசீர்வதிச்சிட்டாரு. Hallelujah. Hallelujah. God had already blessed him. So ஆண்டவர் அவனை ஆல்ரெடி ஆசீர்வதிச்சிட்டாரு. Now, I want you to understand that, yes, God would love, yes, of course, you want God to address your guilt, but unless you take it to the Lord, he will not address it for you. So இதுல ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா வந்துட்டு ஆண்டவர் வந்து நம்மளோட குற்ற உணர்வை வந்து அவர் வந்து அட்ரஸ் பண்ணணும்னு இருக்கிறாரு. பட் ஆனா அதை நாம அவர்கிட்ட எடுத்துட்டு போனால் ஒழிய அவர் வந்து அட்ரஸ் பண்ண மாட்டார். Now look at what happens when Jacob meets his brother. So யாக்கோபு வந்து அவங்க அண்ணன் ஏசாவை மீட் பண்ணும்போது என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். See, Genesis chapter 33. I will read verse 4. Okay. But Esau ran to meet Jacob and embraced him. He threw his arms around his neck and kissed him, and they wept. ஆதியாகமம் 33 அதிகாரம் 4 வசனம்.
அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். What is Jacob thinking? My brother will kill me if he sees me. யாக்கோபு என்ன நினைச்சிட்டு இருந்தான், எங்க அண்ணன் என்ன பார்த்தானா என்ன வெட்டிடுவான். But for his surprise, his brother is coming and hugging him and kissing him. ஆனா ஆச்சரியப்படுற காரியம் என்ன நடந்தது அப்படின்னா, அவங்க அண்ணன் ஏசா வந்து ஓடி வந்து அவனை கட்டி பிடிச்சு அவனுக்கு முத்தம் கொடுத்தான். Now, I want you to, let's read verse 8. 8வது வசனத்தை பார்ப்போம். Asa asked, what's the meaning of all these flocks and herds I met? To find favor in your eyes, my lord, he said. But Asa said, I already have plenty, my brother. Keep what you have for yourself. அப்பொழுது அவன், எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தை எல்லாம் என்னத்துக்கு என்றான். அதற்கு அவன், என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததற்கு என்றான். அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான். Look at verse 9 again. I already have plenty, my brother. 9ஆம் வசனம். அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு. See, the fight between the brothers were for the blessing. சோ அந்த 2 பிரதர்ஸ்க்குள்ள சண்டையே வந்து ஆசீர்வாதத்தை குறிச்சுதான். Do you get the point? But the brother is telling, I have plenty. ஆனா அண்ணன் சாரன் சொல்றான் அப்படின்னா, எனக்கு நிறைவா இருக்குது, எனக்கு போதுமானதா இருக்கு அப்படின்னு. Now, Asa is not holding any anger for his brother. ஏசா தன்னுடைய சகோதரன் மேல எந்த கோபத்தையுமே வைக்கல. ஆச்சரியமா இல்ல உங்களுக்கு? Is it not surprising to see that Asa was not holding any grudge against his brother? But all these years, Jacob was holding a pain in his heart. Oh, my brother will kill me. I cheated my brother. My brother will kill me. If he sees, I will die. If he sees, I will die. But Asa's heart was free. He didn't even hold that anger. இவ்வளோ வருஷங்கள்ல வந்து யாக்கோபுக்கு தான் வந்துட்டு ஒரு பயம் உள்ளுக்குள்ளே இருந்துட்டு இருந்தது. அண்ணன் என்ன பார்த்துட்டானா என்ன கொன்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்துட்டு ஏசா வந்து ரொம்ப ஃப்ரீயா இருந்தான். அவனுக்குள்ள எந்த கில்ட்டுமே இல்ல, அவனுக்குள்ள எந்த கோவமும் இல்லாம அவன் ரொம்ப ஃப்ரீயா இருந்தான். That is a problem. அதுதான் பிரச்சனை. See, Asa was worried. Both of them wanted blessing. 2 பேருக்குமே ஆசீர்வாதம் தேவை. Asa was able to enjoy his blessing, whereas Jacob was not able to enjoy the blessing. So ஏசாவால அவன் ஆசீர்வாதத்தை வந்துட்டு அனுபவிக்க முடிஞ்சது. ஆனா யாக்கோபால அவனோட ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியல. What is the reason? என்ன காரணம்? Guilt. குற்ற உணர்வு. Guilt will make you blind and kill you. So குற்ற மனசாட்சி வந்து உங்க கண்களை குருடாக்கி உங்களை கொன்றும். So we always have this problem of right and wrong, you know. So எப்போதுமே நம்மளுக்குள்ள ஒரு பிரச்சனை, ரைட்டா ராங்கா, சரியா தவறா அப்படிங்கிற பிரச்சனை நம்மளுக்கு எப்போதுமே இருக்கும்ல. That is the biggest problem. So அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையே. But we think, okay, if I do right, only then God will bless me. So நாம நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம சரியானதை செஞ்சாதான் ஆண்டவர் வந்து நம்மளை ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. Our God is not a God who put, mark and bless you. So நம்மளோட ஆண்டவர் வந்து ஒரு கரெக்டா ஒரு கோடு போட்டு இந்த ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ளதான் ஆசீர்வதிப்பேங்கிற மாதிரி நம்மள மார்க் பண்ணி வச்சு ஆசீர்வதிக்கிற தேவன் கிடையாது. He is supposed to know that you and I cannot even survive in this world. அப்படி அவர் செய்யறவரா இருந்தாங்கன்னா இந்த உலகத்துல நம்மளால வாழவே முடிஞ்சிருக்காது. Because the word says, I allow rain to come both on good and evil. வசனம் சொல்லுது, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை அவர் வர்ஷிக்க பண்ணுகிற தேவன். If God is only going to bless the good, then we cannot, nobody will be good and we cannot survive in this world. நல்லவற்றை மட்டுமே வந்து ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி அவர் முடிவு பண்ணியிருந்தாரு அப்படின்னா நாம இந்த உலகத்துல சர்வே பண்ணிருக்க முடியாது. Everyone fail. எல்லாருமே ஃபெயில் ஆயிருப்போம். See, but we need to understand what I'm trying to say from the life of Jacob is this. So யாக்கோபோட வாழ்க்கையில இருந்து நான் சொல்ல விரும்புறது இதுதான். That we are carrying certain burdens which are unnecessary.
சோ நம்மளுக்குள்ள நிறைய வந்து ஆம், ஒரு தேவையில்லாத பாரம். கவலை தேவையில்லாத பாரங்களை நிறைய நம்மளுக்கு நம்ம சுமந்துகிட்டு இருக்கிறோம். You know, our God is beyond that. சோ அது எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவர் தான் நம்ம தேவன். You see, whenever we try to do something, we try to calculate it by, okay, am I doing the right thing before God or is it wrong before God? தேவனுக்கு முன்பாக இது சரி, தேவனுக்கு முன்பாக இது சரியா இது தப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதை செய்யணும்னு நினைக்கிறோம். So that's how we want to be very careful, okay, this is pleasing to God. Okay, to pray today is pleasing to God. If I don't pray today, oh, God is going to punish me. That is how we are. நம்ம வந்து எல்லா விஷயத்திலயும் அப்படிதான் பாக்குறோம். இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணிட்டோம்னா அவர் நம்ம மேல சந்தோஷமா இருக்காரு, இல்ல இன்னைக்கு ஜெபம் பண்ணல அப்படின்னா வந்துட்டு அவர் நம்ம மேல கோபமா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் பாத்துட்டு வரோம். But God is beyond our imagination. சோ நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டவர் தான் நம் தேவன். When Jesus died on the cross and when he rose up again, சோ இயேசு சிலுவையில மரிச்சு உயிரோட எழும்பினதுக்கு அப்புறம், if you read in Romans chapter 8, ரோமர் 8ஆம் அதிகாரத்தை வாசிச்சோம்னா, he has called us and said, when you walk in the spirit, you are above the law. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, நாம ஆவியில நடக்கும் போது நாம பிரமாணங்களுக்கு மேல இருக்கிறோம்னு சொல்லப்பட்டிருக்கு. Okay, so I want to show you something which is very important. I want to show you. Okay, நான் இன்னொரு ஒரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். Romans chapter 7 verse 9 and verse 10 is what I want to read. ரோமர் 7ஆம் அதிகாரம் 9 and 10 வசனங்கள். It says, once I was alive apart from the law, but when the commandment came, sin sprang to life and I died. I found that the very commandment that was intended to bring life actually brought death. முன்னே நியாய பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவனுள்ளவனாய் இருந்தேன். கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். இப்படி இருக்க ஜீவனுக்கேதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கேதுவா இருக்க கண்டேன். அப்படி இருக்க ஜீவனுக்கேதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கேதுவா இருக்க கண்டேன். So the purpose of the law was to give life. கற்பனைக்கு நோக்கம் என்னன்னா ஜீவனை கொடுக்கிறது தான். But it did not give life, but it gave death. ஆனா அது வந்து லைஃப் கொடுக்கல, மரணத்தை தான் கொடுத்தது. ஜீவனை கொடுக்கல, மரணத்தை தான் கொடுத்தது. Imagine you are going to a cricket field. So நீங்க you are going to watch a cricket match. ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போறீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். India and Pakistan they are playing. இந்தியா பாகிஸ்தான் விளையாடுறாங்க. Do you think the game will be interesting without rules and regulations over there? So rules and regulations, அதாவது அந்த கிரிக்கெட் மேட்ச்க்குன்னு சில விதிமுறைகள் இல்லாம இந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறீங்களா? 6 பால் தான் ஒரு ஓவருக்கு, only 6 balls per over. ஒரு ஓவருக்கு 6 பால் தான் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் செட் பண்ணாம இருந்துச்சுன்னா, if there is no rules, do you think anybody will go and watch that game? So அப்படி ரூல்ஸே இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அந்த மேட்சை வந்து வேற பார்க்க போவோமா? But still, after putting that rules, we still go and watch the match, and when India hits a sixer, the whole crowd is filled with joy. So அந்த ரூல்ஸ்க்கு அப்புறம் நம்ம மேட்ச் பார்க்க போறோம். அப்ப அந்த நேரத்துல வந்துட்டு ஒரு இந்தியா பிளேயர் வந்து 6 அடிச்சிட்டான் அப்படின்னா அந்த என்டையர் கிரவுட், அதுல இருக்கிற ஃபுல் கிரவுடுமே வந்துட்டு பயங்கரமா வந்து சத்தம் போடும். Hallelujah. Hallelujah. See, law is required, but law's purpose is to make the game interesting. So நியாய
பிரமாணம் தேவைதான். ஆனா அதோட நோக்கம் என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த விளையாட்டை வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிருக்கு. so that it could give joy. சோ எதுக்கு இன்ட்ரெஸ்டிங் ஆக்குது அப்படின்னா நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக. That was the main purpose. So, அதோட நோக்கமே அதுதான். That is called life. அதுதான் வந்து ஜீவன். See, but how are we using the law of the Lord? We are only using it to punish. ஆனா நாம அந்த நியாயப்பிரமாணத்தை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்றோம், எப்படி பயன்படுத்துறோம்? தண்டிக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்துறோம். Oh, if I make a mistake, I will be punished. சோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா நான் குற்றப்படுத்தப்பட்டுருவேன். But that's not the purpose. ஆனா அது அதோட நோக்கம் இல்ல. God's purpose of giving law is not to punish you, but to protect you. சோ ஆண்டவரோட நோக்கம் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா வந்துட்டு உன்னை வந்து தண்டிக்கிறதுக்கு இல்ல, உன்னை பாதுகாக்கிறது. Because according to the Old Testament, they will eye for eye, tooth for tooth. You know, God gave that rule so that they don't kill the whole community over there. சோ பழைய ஏற்பாடுல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நியாயப்பிரமாணம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு பயங்கர அந்த அளவுக்கு அவங்க வந்து கோபமாவும் அந்த மாதிரி இருப்பாங்க. அதனால அந்த இடத்துல வந்துட்டு ஒரு நியாயப்பிரமாணம் கொடுக்க வேண்டியது இருந்தது. ஏன்னா ஒரு பல்ல உடைச்சான் அப்படின்னா அவன் தலையே வெட்டிடுவான், அந்த ஊரையே அழிச்சிருவான். அந்த மாதிரி ஒரு கோபக்கார ஜனங்கள் மத்தியில இருந்தனால அங்க வந்து இந்த மாதிரி அவர் நியாயப்பிரமாணம் ஒண்ணு கொடுக்க வேண்டியது இருந்தது. God has to say forgive, they won't even understand that. அங்க போயிட்டு நம்ம வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மன்னிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் அப்படின்னா அவங்க மண்டையில ஒண்ணுமே ஏறி இருக்காது. That is why when Jesus said, it's no longer eye for eye or tooth for tooth, but forgive. சோ அதனாலதான் இயேசு வந்த பிறகு அவர் சொன்னாரு, இது வந்து கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுங்கிறது கிடையாது, மன்னிங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். How many of you are understanding this? இது யாருக்கெல்லாம் புரியுது? See, so what is God's purpose of the law is to actually bring life, but the law failed to give life. சோ ஆண்டவரோட நோக்கமே பிரமாணத்தை கொடுக்கறதுனால ஆண்டவரோட நோக்கமே என்ன அப்படின்னா வந்துட்டு ஜீவனை கொடுக்கறதுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா அது வந்து எதுவுமே வந்து அது என்ன அதுக்கு பதிலா அது வந்து மரணத்தை கொடுக்கும். Now let's read Romans chapter 8 and verse 13 and 14. For if you live according to the flesh, you will die. But if by the Spirit you put to death the misdeeds of both body, and you will live. For those who are led by the Spirit of God are children of God. ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். Hallelujah. Hallelujah. And the next verse says, the Spirit you received does not make you slaves so that you will live in fear again. Rather, the Spirit you received brought about your adoption to sonship, and by him we cry, Abba, Father. 15ஆம் வசனம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். Hallelujah. Hallelujah. See, the Spirit of God, when you are in the Spirit of God, you are no longer a slave to the sin, but you become the son of God, which means you are no longer under the law, but you yourself become the law. தேவ ஆவியினால நடத்தப்படும் பொழுது நீ அடிமைத்தனத்துக்கு போக மாட்ட, பாவத்தின் அடிமைத்தனத்துக்கு போக மாட்ட. ஆனா நீ தேவனுடைய குமாரனா மாறிடுவ. நியாயப்பிரமாணத்துக்கு அடியில இல்ல, நீயே ஒரு நியாயப்பிரமாணமா மாறிடுற. புரியுதா? Have you understood this? You see, let me put it this way. You know how supernatural works. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் எப்படி வேலை செய்யும் தெரியுமா? Imagine you are having cancer.
Imagine somebody is having cancer. சரி, யாரோ ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு கேன்சர் நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. And doctor said it's only 2 days. We can give only, no, in the next 3 months they will die. மருத்துவர் சொல்றாரு அப்படின்னா இன்னும் ஒரு 3 மாசத்துல அவங்க இறந்துருவாங்க அப்படின்னு We சொல்றாரு. cannot do anything. ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. We can't do anything, that's all. They're going to die. அல்ல, எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. But we pray. நாம என்ன பண்றோம்? ஜெபம் பண்றோம். And immediately they get healed. அவங்க உடனே வந்து அதுல சுகப்பட்டுறாங்க. Now they are able to live beyond the time of death. So இப்ப வந்து அவங்களோட மரணம் குறித்த நாளுக்கும் தாண்டி இப்ப வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. You understand? So that is how supernatural is. Supernatural, if the time is fixed, the supernatural breaks the time and instantly it takes you to the next level. சோ இயற்கைக்கு அப்பாற்பட்டது அப்படின்னாலே என்ன அப்படின்னா, ஒரு மரண நாட்கள் குறிக்கப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளேயே வந்து இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் வாழ்க்கையில நடந்து நம்மள அடுத்த ரெல்ம்க்கு கொண்டு போயிடும். Imagine you got a fracture. இப்ப வந்து கை வந்து ஃபிராக்சர் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். And doctor says you must take 6 months rest. Only then it will get healed. So அப்ப வந்து டாக்டர் சொல்றாரு நீங்க 6 மாசம் ரெஸ்ட் எடுக்கணும், அப்பனாதான் வந்துட்டு இது ஹீல் ஆகும் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. But you pray and you are healed immediately. ஆனா நீங்க வந்து ஜெபம் பண்ணி இத உடனே வந்து அது ஹீல் பண்ணிட்டீங்கன்னா, instead of healing in 6 months you are healed in a day. So 6 மாசம் கழிச்சு ஹீல் ஆகுறதுக்கு பதிலா நீங்க ஒரே நாள்ல வந்து உங்களுக்கு ஹீல் ஆயிடுச்சு. So according to the law you must be healed only in 6 months. So பிரமாணம் படி பாத்தீங்க அப்படின்னா 6 மாசம்க்கு அப்புறம் தான் சரி ஆயிருக்கணும். That is how the physical body works. So அப்படிதான் வந்துட்டு நம்மளோட சரீரம் வந்து வேலை செய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன். But supernatural is beyond that law. சூப்பர் நேச்சுரல்ங்கிறது இயற்கைக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிறது வந்துட்டு அந்த பிரமாணத்துக்கும் மேல. So it heals you immediately. அது வந்து உங்களுக்கு immediate healing வந்து So you understand that God is calling you to a level of supernatural. So நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் வந்து நம்மள எந்த இடத்துக்கு அழைக்கிறாரு அப்படின்னா வந்துட்டு அந்த ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த ஒரு இடத்துக்கு நம்மள அழைக்கிறார். God is, you are not called to be under the law, but you are called to be above the law. So நம்ம வந்து பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறதுக்கு அவர் நம்ம அழைக்கப்படல, பிரமாணங்களுக்கும் மேலதான் அவர் நம்மள அழைக்கிறார். So according to the law, if Daniel is put into the den, the lion has to eat him. So பிரமாணம் படி பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு தானியேல வந்து சிங்க கெபில போட்டுட்டாங்க அப்படின்னா அந்த சிங்கம் வந்து கண்டிப்பா அவனை சாப்பிட்டே தான் ஆயிருக்கணும். But because he is above the law, the lions are not able to eat him. ஆனா தானியேல் வந்து பிரமாணத்துக்கும் மேல இருந்தனால சிங்கத்தால அவனை ஒண்ணும் பண்ண முடியல. You and I are called for this supernatural. So நானும் நீங்களும் இந்த ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட இடத்துக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கும். So you need to understand that if you are going to give room for guilt, you are going to destroy yourself. So நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, குற்ற உணர்ச்சிக்கு நீங்க இடம் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க உங்களையே அழிச்சுக்க போறீங்கன்னு அர்த்தம். Guilt is a lie of an enemy. So குற்ற உணர்வு அப்படிங்கிறது வந்துட்டு பிசாசு நம்மளுக்கு போடுற ஒரு பொய். Our God is not a God who puts you to guilt. நம்மளோட ஆண்டவர் வந்து உன்னை குற்ற உணர்வுக்குள்ள தள்ளுகிற தேவன் அல்ல. But he convicts you or he makes you understand that you are wrong. அவர் உன்னை குற்றப்படுத்துறது இல்ல, அவர் உன்னை உணர்த்துகிற ஆண்டவர். தப்பு பண்ணா உன்னை உணர்த்துவாரு, உன்னை குற்றப்படுத்த மாட்டார். Hallelujah. Hallelujah. See, imagine in the Garden of Eden. Imagine in the Garden of Eden. In the Garden of Eden. ஏதேன் தோட்டத்துக்குள்ள there was 2 fruits. 2 பழம் இருந்துச்சு. Out of which one was the fruit of life. One was a fruit of life. One ஜீவ கனி. And the other one is the fruit
of knowing good and evil. Good and நன்மை evil. தீமை அறியத்தக்க பழம். The other one, okay. So one was the fruit of life. The other one was the fruit of good and life. Good and evil. God did not want us to eat the fruit of good and evil. So ஆண்டவர் வந்து நன்மை தீமை அறியிற பழத்தை வந்து நம்ம சாப்பிடணும்னு விரும்புறது அல்ல. But we ate it. ஆனா வந்துட்டு சாப்பிட்டோம். That is our choice. அது நம்மளோட சாய்ஸ். நாம நம்மளோட நம்ம தான் தேர்ந்தெடுத்தோம். தேர்ந்தெடுத்து நம்ம விருப்பத்தின் போது சாப்பிட்டோம். But the law and commands apply only within the good and evil. So பிரமாணம் வந்து எதுக்கு அப்ளை ஆகுது அப்படின்னா இந்த நன்மை தீமை ரைட் ஆர் ராங் அதுக்கு தான் அப்ளை ஆகுது. But originally we are designed not for good and evil, but we are designed for life. So ஜெனரலாவே நாம வந்து உருவமைக்கப்பட்டது வந்து இந்த நன்மையா தீமையா அப்படிங்கிறதுக்கு உருவமைக்கப்படல. நம்ம உருவமைக்கப்பட்டதே ஜீவனுக்காக தான் படைக்கப்பட்டது. The way God created you is for life. So நம்மள வந்து தேவன் உருவாக்குனதே ஜீவனுக்காக தான். We are called for life. So நம்ம வந்து அழைக்கப்பட்டதே ஜீவனுக்காக தான். We are not called for good and evil. So நாம வந்து நன்மையா தீமையா ரைட்டா தப்பா அப்படிங்கிறதுக்கு அழைக்கப்படல. Though we ate it, நம்ம அதை சாப்பிட்டதுனால, though God wanted us to be protected, so he gave us the commandments. So நம்மள பாதுகாக்கிறதுக்காக பிரமாணங்களை ஆண்டவர் கொடுத்தார். You understand? So our original design is to be supernatural. So நம்மளோட ஒரிஜினல் படைப்பே எப்படி அப்படின்னா வந்துட்டு இயற்கைக்கு அப்பாற்பட்டதுதான். Which means I am the blessing of blessings. ஆசீர்வாதத்துக்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் நான். புரியுதா? If you could understand this concept, you will understand that we are losing a lot of our blessing, or we are not able to enjoy the blessing because of guilt. So இது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். நம்மளோட ஆசீர்வாதங்களை நம்மளால வந்து என்ஜாய் பண்ண முடியல, அனுபவிக்க முடியல அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா குற்ற உணர்வு. Now I want to tell you one thing important. ஒரு முக்கியமானதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். See, we choose to go into good and evil. நாம தான் வந்துட்டு நன்மை தீமைங்கிற ஒரு இடத்துக்கு வந்து போனோம் தேர்ந்தெடுத்தோம். But the thing is, we have fell into it, but for us to come out of it, you cannot make yourself perfect. நம்ம தெரியாம அதுல விழுந்துட்டோம். ஆனா அதுல இருந்து வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்கு நாமளே நம்மளை பரிசுத்தப்படுத்திக்க முடியாது. Even the sacrifices which was made in the Old Testament, which was not God's requirement, but it was our requirement. பழைய ஏற்பாடுல வந்து செய்யப்பட்ட அந்த பலிகள் எல்லாமே வந்துட்டு ஆண்டவர் கேட்கல, இது வந்து நம்ம வந்து நம்மளுக்கு தேவைக்காக நம்ம கொடுத்தோம். Because our belief system was only if we clean ourselves, we can go close to God. நம்மளோட பிலீஃபே, நம்மளோட நம்பிக்கையே இதுவே எப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நம்மளே சுத்திகரிச்சா மட்டும்தான் ஆண்டவர் பக்கத்திலே போக முடியும் அப்படின்னு. Let us read. I just want to read 2 verses and we'll finish with this. We'll read 2 verses and we'll finish with this. 2 வசனம் வாசிச்சு நம்ம இத முடிப்போம். 2 Corinthians chapter 6. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16 and then we'll read 18. 16ஆம் வசனம், அதுக்கப்புறம் 18ஆம் வசனம். Do you not know? No. 2 Corinthians chapter 6. Okay, sorry. Okay. Verse 6. 2 Corinthians chapter 6 verse 16. What agreement is there between the temple of God and idols? For we are the temple of God. As God said, I will live with them and walk among them, and I will be their God, and they will be my people.
தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். And verse 18, it says, and I will be a father to you, and you will be my sons and daughters. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். And we'll read Leviticus chapter 26, லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் verse 11 and 12. 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 11, 12. I will put my dwelling place among you, and I will not abhor you. I will walk among you and be your God, and you will be my people. உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை ஆரோசிப்பதில்லை, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். See, you need to understand this verse carefully. God is telling what is the relationship between the temple of God and the idols, right? That's what the verse says in 2 Corinthians. ரெண்டு கொரிந்தியர்ல சொல்லிட்டுல தேவனுடைய ஆலயத்துக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? We have always interpreted it in a different way, but today I want to give you a new interpretation. நான் எப்போதுமே இத வேற விதமா தான் தியானிச்சிட்டு இருந்தேன், ஆனா இன்னைக்கு நாம எப்பயுமே வேற விதமா தான் புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம், ஆனா இன்னைக்கு நான் வேற விதமா உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். See, நீ தப்பு ரைட்டு அப்படின்றதுக்கு சம்பந்தமே இல்ல, ஏன்னா அது உன்னுடையது கிடையாது. உன்னை ஆண்டவர் ஜீவனுக்கு அழைத்திருக்கிறார். See, it's like, what is the relationship between temple of God and the idols? It is like, what is the relationship between good and evil? You are not called for good and evil. You are designed for life. That's how the word says, right? That's the interpretation I want to give you. Which means he is a God who designed us in such a way that he wants to dwell among you and he wants to have a relationship with you. அவர் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னா அவர் நம்மளோட உறவாடி நம்ம கூடயே பயணப்படணும்னு விரும்புற தேவன். Because he wants to have a relationship with you, and what is blocking is that, oh, I have done wrong, I cannot go close to God. சோ அவர் நம்மளோட பிரயாணம் பண்ணணும், என் கூட உறவாடி என்னோடயே பிரயாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. ஆனா எது தடுக்குது அப்படின்னா எனக்குள்ள காணப்படுறத நம்மளுக்குள்ள காணப்படுற அந்த குற்ற உணர்வு தான் தடுக்குது. ஓகேயா? But God is telling what you cannot, you come to me, I will make you perfect. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ என்கிட்ட வா, நான் உன்னை பரிசுத்தப்படுத்துறேன், பெர்ஃபெக்ட் ஆக்குறேன். So understand, if you're going to follow the law, you cannot get closer to God no matter what. சோ நீங்க பிரமாணத்தை ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்க ஆண்டவர்கிட்ட நெருங்கவே முடியாது. You cannot follow the law and go to God, but you can go to God and then it is very easy to follow the law. சோ பிரமாணத்தை ஃபாலோ பண்ணி ஆண்டவர்கிட்ட நெருங்க முடியாது. ஆனா அவர்கிட்ட நெருங்கினதுக்கு அப்புறம் நீங்க பிரமாணத்தை வழியா போகும்போது அது Amen. That's the point. அதுதான். See, he is a God of relationship. அவர் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னா உறவுகளின் தேவன். When you go into that relationship and out of love, you can obey the commandments. சோ நம்ம அந்த உறவுக்குள்ள போகும்போது அந்த அன்பின் நிமித்தமா, அவர் மேல உள்ள அன்பின் நிமித்தமா நம்ம அந்த பிரமாணத்தை நம்ம கடைபிடிக்க முடியும். But if you think you can, by following the commandments, you can get close to God, you can never get close to God. சோ ஆனா பிரமாணத்தின் மூலம் நம்ம அவர்கிட்ட நெருங்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா அது முடியாது. You know, God created man in his own image and he created them as man and woman. தேவன் அவர் சாயலாகவே மனுஷனை உருவாக்குனாரு, படைச்சாரு. மேல் அண்ட் ஃபீமேல், ஆணும் பெண்ணுமாக அவர் படைச்சாரு. So God's
image is found both in man and woman. சோ தேவனுடைய சாயல் வந்து ஆண் கிட்டையும் பெண் கிட்டையுமே வந்து இருக்குது, காணப்படுது. So God's image is fulfilled with two different characters. சோ ஆண்டவரோட வந்து அவரோட சாயல் வந்து ரெண்டு கேரக்டர்ஸ்குள்ளயும், மேல் அண்ட் ஃபீமேல் கேரக்டர்ஸ்குள்ளயும் வந்துட்டு காணப்படுது. So if I have to find God, I have to look into my wife. சோ நான் வந்து ஆண்டவரை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா அதை எங்க பார்க்கணும்னா என் மனைவி கிட்ட பார்க்கணும். அதே மாதிரி மனைவி வந்து ஆண்டவரை பார்க்கணும் அப்படின்னா அதை கணவன் கிட்ட பார்க்கணும். So instead of trying to find God here, we try to find God through our holiness. சோ இங்க கணவன் கிட்டையும் மனைவி கிட்டையும் வந்துட்டு நம்ம ஆண்டவரை பாக்குறதுக்கு கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு நம்ம வந்து வெளியில வந்து ஆண்டவரை பரிசுத்தமாக்கிதான் ஆண்டவரை தேடணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கோம். Which is a total failure. சோ அது வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஃபெயிலியர் மோட். Hallelujah. Hallelujah. If you are able to understand this, God, I believe the Holy Spirit will make you understand this. சோ நான் விசுவாசிக்கிறேன் பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களை இத புரிதலுக்குள்ள